டைரக்டர்களுக்குன்னு படம் பார்க்குற கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் ராம் அண்ட் வெற்றிமாறன் இது மாதிரி இருக்க டேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மாரி செல்வராஜ், இவங்க வரிசையில் ஒருத்தவர் தான் சாந்தகுமார். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா குமரகுரு அண்ட் மகாமுனி படத்தோடைய டேரக்டர். அவரோட படங்கள் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும், காம்ப்ளிகேட்டடான்ற அப்படின்றீங்க தெரியுது, சிம்பிளான ஸ்டோரியோடையும் காம்ப்ளிகேஷனான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோடையும் அவ்வளோ சூப்பராக கொண்டு போவாங்க அவங்களோட படங்களை. ஸோ அந்த விதத்தில் இப்போது அர்ஜுன் தாஸை வச்சு இயக்கியிருக்க படம் ரசவாதி. ஸோ இந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படத்தோட டீசர் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி என்ன நடக்குதுன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு டீசர் தான். கண்டிப்பாக இதை டீகோட் பண்ணி நம்ம ஒரு வீடியோவும் போடலாம். இந்த படத்தோட கதை எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுதா, அப்படி எங்களுக்கு என்ன கதை புரியுது அப்படின்றத நாங்கள் டீகோட் பண்ணி வேணால் ஒரு வீடியோவை போடுறோம். பட் ஓவராலாக இதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு சாந்தகுமாரோட படம் இருக்குமோ அந்த ஒரு படத்தோட ஃபீல் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குது. அந்த நேச்சரை காமிக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் சின்ன பூச்சி புழுக்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சதாக இருக்கட்டும், அண்ட் அந்த விஷுவலே அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட வேர்ல்டான விஷுவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இந்த டீசர் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களில் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அழகான நேச்சரை சுற்றி தான் அவரோட படங்கள் ட்ராவல் ஆகும். அந்த விதத்தில் இந்த படமும் நேச்சரை சுற்றி தான் ட்ராவல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது டீசர் பார்க்கும்போது. அண்ட் இந்த படத்தில் ஒரு காம்ப்ளிகேஷனான ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு இன்னும் பயங்கர ஒரு நேம் அண்ட் ஃபேம். ஓகேப்பா, அர்ஜுன் தாஸ் ஒரு கம்ப்ளீட்டான பயங்கர ஒரு ஆக்டர்னு சொல்லிடலாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிது. அண்ட் இந்த படத்துக்கு நம்ம தமன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படத்தோட விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு சோர்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை தெளிவாக பேச முடியும். அண்ட் இந்த டீசரை வச்சோ இல்லை இதுக்கப்புறம் வர இருக்க ட்ரைலரை வச்சோ நாங்கள் டீகோட் பண்ணி இந்த படத்தோட கதையை சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் ரசவாதி இந்த படம் உங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பு கொடுக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பாய்.